தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ 10th 12th லேட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 39,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பரான ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக கிளியராக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே கிடைக்கும். ஸோ இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல டவுன்லோட் டு கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான லிங்க் வரதுக்கு இந்த இடத்துல அந்த லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்காக ஓகேவா, ஒரு 10லேருந்து ஒரு 0 வரைக்கும் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ 10லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்க் மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்சளவு எல்லா லிங்குமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பில் டோட்டலாக 4 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் ஏ கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏ கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் இதில் பண்ணக்கூடிய முதல் விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜாப்போட போஸ்டிங்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாப் கிடைக்கும். ஸோ நான் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த 4 போஸ்டிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த 4 போஸ்டிங்கில் இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இதில் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஜாப்க்கும் தனித்தனியாக அப்ளை ஆன்லைன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, இதில் உங்களோட மிடில் நேம் கொடுங்க, இதில் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க கேலரிக்குள்ளே போகும். ஸோ கேலரியில் சைஸ் ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலரில் ஒரு ப்ளூ கலர் பென் வச்சு உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த ட்ராப் ஒரு இமேஜின் இருக்குல்ல அதுக்கு மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் போகும். அதில் உங்களோட சிக்னேச்சரில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட பெர்மனண்டான அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்ட்ரீட் 2 உங்களோட சிட்டி என்ன, நீங்கள் இந்தியாவில் வேறு கண்ட்ரியா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட பின்கோடு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சில பேருக்கு ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸாக இருக்கும். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே சேமாக கொடுத்துக்கோங்க. டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க.
இன்கேஸ் நீங்கள் வந்து பாகிஸ்தானு இல்லை பங்களாதேஷ் இல்லைனா வந்து சிக்கிம் நேபாள் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி, அதாவது இந்தியாவில் பிறந்துட்டு அந்த மாதிரி கண்ட்ரியில் போய் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இல்லை ப்ரோ நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஃபாதரோட அப்பாவோட பேர், அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஒர்க் பண்ணுற இடம் அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லைனா கம்பெனியோட பேரை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஃபாதர் ஒர்க் பண்ணல அப்படின்னா இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதே மாதிரி தான் உங்கள் மதருக்கு அவங்களோட நேமே, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது, உங்கள் மதர்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்களோட நேம் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, உங்களோட அம்மா அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, நோ அப்படின்னா நோன்னு கொடுங்க. அதே மாதிரி தான் உங்கள் அம்மா அப்பா வந்து இந்தியாவில் பிறந்துட்டு பாகிஸ்தான், பங்களாதேஷ் இல்லைனா நேபாள் அதெல்லாம் அந்த பூட்டான் அந்த மாதிரி கண்ட்ரியில் போய் இருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. இருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டோட்டல் மந்த்லி இன்கம் எவ்வளவு, உங்கள் சேலரி எவ்வளவு, உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத வந்து நீங்கள் மந்த்லி இன்கம் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ரிலிஜன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் விடோ இல்லைனா டைவர்ஸ் உமன் இல்லை வந்து ஜுடிக்கலி செப்பரேட்டடாக இருப்பாங்களே, கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கவங்க இல்லை விதவைகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸர்விஸ்மேனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா வந்து நோன்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்கூலோட நேம் என்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ், எப்போ நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருடம் படிச்சிங்க, 1 இயர் படிச்சிங்களா 2 இயர் படிச்சிங்களா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை வருடம் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும், அந்த மொழிகளில் உங்களுக்கு எவ்வளோ படிக்க தெரியும், எவ்வளோ எழுத தெரியும், எவ்வளோ பேச தெரியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் சின்ன எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க. உங்களுக்கு இல்லை உங்களுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்படின்னா எதையுமே வந்து கொடுக்காதீங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் எனிவேர் இன் இந்தியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே ஒர்க் பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லை ப்ரோ நான் எல்லா இடத்துலையும் இந்த ஒர்க் பண்ண தயாராக இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸோட சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க, அப்படி இல்லைனா அதையும் நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை செலக்ட் ஃபைல் அப்படின்றத கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸோட ஃபோட்டோ எடுத்து அதே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ஐ ஹியர்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி இங்கே நீங்கள் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. 13+1 எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 14 அப்படின்றத நம்ம 14 அப்படின்றத கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும். இந்த ஜாப்புக்கு உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 23/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ எல்லா லிங்குமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை படிச்சு பாருங்கள். என்னால் கிளியராக இன்னும் தெளிவாக சொல்ல முடியல நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள்.